மேடையில் ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. அனைவரையும் விட இளையவள் நான். சினிமாவையும் இலக்கியத்தையும் இன்னும் கற்றுக்கிட்டுருக்கிற ஒரு மாணவி தான். இந்த அவையில் சில கேள்விகளை மட்டும் முன் வச்சுட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கேள்விகளை நீங்கள் ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம். ஆனால் பொருட்படுத்தாமல் போக முடியாதுங்கிறத மட்டும் நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், வெற்றி என்னுடைய நல்ல நண்பர். இது வெற்றியினுடைய திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கான ஒரு விவாத கூட்டம். அதில் என்னுடைய கருத்துக்களை நான் ரொம்ப நம்பிக்கையோடு முன்வைக்கலாம். நிச்சயமாக இந்த கூட்டத்துக்கு பிறகும் வெற்றி எனக்கு நண்பராக நீடிப்பாருங்கிற உறுதி இருந்ததுனாலையும் தான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன். விசாரணை என்ன சூழலில் தமிழில் வந்திருக்குன்னா, இன்றைக்கி போலீஸ் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வளாகத்துக்குள்ளே போய் மாணவர்களை அடிக்கிறதும், இன்னும் சொல்லப்போனால் பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்துக்குள்ளேயே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜகவினுடைய அந்த குண்டர்கள் வக்கீல்களின் உருவங்களாக அங்கே அனுப்பி மாணவர்களை எல்லார் கண்ணு முன்னாடியும் மொத்த போலீஸ் முன்னாடியும் மொத்த போலீஸும் வேடிக்கை பார்க்குற அடிக்கிற அந்த சம்பவங்கள் நடந்துட்டுருக்கிற இந்த சூழலில் போலீஸ் கஸ்டடியில் ரேப் செய்யப்பட்ட சோனி சூரி சத்தீஸ்கரில் தினமும் ஆதிவாசிகளை மாவோயிஸ்ட்டுங்கிற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த சோனி சூரியை 2 நாட்கள் முன்னாடி அவங்க அந்த வழக்குகளில் பல வருடங்களாக போராடி வெளியே வந்தவங்க ஒரு பள்ளி ஆசிரியர். அவங்க மேலே இன்றைக்கி போலீஸினுடைய கையாட்கள் ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போலீஸுக்கு இந்தியாவில் போலீஸினுடைய வரலாறு எப்பயுமே வன்முறையின் வரலாறாக தான் இருந்திருக்கு. அவங்க முன்னாடி யாருமே, இயக்குனர் அமுதன் சொன்ன மாதிரி யாருமே தப்பிச்சதில்லை. அந்த சூழலில் விசாரணை தமிழுக்கு வந்திருக்கு. வெற்றிமாறனுக்கும் வெற்றிமாறனுடைய டீமுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை நான் இந்த மேடையில் முன்வைக்கிறேன். அதில் விசாரணை மிக முக்கியமான படம். விசாரணை வந்த நேரம், அது விசாரணையுடைய மொத்த குழுவிற்கும் இந்த சமூகத்திற்கு அந்த குழு தந்திருக்கிற ஒரு முக்கியமான பரிசு அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு மேலான இடப்படுத்தல்களில் மட்டும் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. கேள்விகள் மட்டும்தான். பதில்கள் உங்களிடம் இருக்கலாம், சொல்லுங்கள், நான் கற்றுக்க ஆர்வமாக இருக்கேன். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, படத்தை பற்றி பேசுவதற்கு போகிறதுக்கு முன்னாடி, போன வாரம் வெளிவந்த விகடனில் வெற்றிமாறனுடைய கட்டுரை வெளிவந்திருந்தது. அதில் ஒரு 2 விஷயம் சொல்கிறாரு. விசாரணை படத்தை உலக திரைப்பட விழாக்களுக்காக எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு நாள் நான் தனுஷ்கிட்ட தியேட்டரில் 3 நாள் ஓடுற ஒரு படம் இருக்குது, அதை நான் எடுக்கலாம், நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு 2 வரிகள் அவர் சொல்லியிருக்காரு. இந்த 2 வரிகள்லையும் எனக்கு கேள்வி இருக்குது. விசாரணையை இன்னைக்கு வழக்கமாக வந்திருக்கிற தமிழ் சினிமாவிலிருந்து வெளியில் பிரித்து எடுத்து ஒரு ஆத்தர் சினிமா, ஒரு ஆசிரிய பிரதியாக நம்ம இடப்படுத்துகிறோம். ஆசிரிய பிரதி, அது ஆசிரிய கலைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ அந்த வரலாறில் தமிழ் சினிமாவிலேருந்து பிரித்து விசாரணையை வைக்கிறோம். விசாரணை எடுத்த இயக்குனர் வெற்றிமாறனையும் அந்த இடத்துல வைக்கிறோம். பெருமையான விஷயந்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நம்ம படித்த மாஸ்டர்ஸ், அது ரஷ்யாவுடைய தாக்கோசிக்காக இருக்கட்டும், இல்லை ஜப்பானுடைய குரோசவாவாக இருக்கலாம், இல்லை நம்ம இந்தியாவில் இன்னும் படம் எடுத்துகிட்ருக்கிற அடூர் கோபாலகிருஷ்ணனா, கோவிந்த் நிகால்னியா, ஷாம் பெனகலா இருக்கலாம். இவங்க யாருமே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு படம் பண்ணணும்னு கிளம்பினதா எந்த பேட்டிலையும் சொன்னதும் இல்லை. அதை அவங்க ஒத்துக்க போகிறதும் இல்லை. அடூரோட சுயம்வரம் நான் உலக திரைப்பட சந்தைக்காக எடுக்க போகிறேன்னு அவர் சொல்லி எடுக்கலை. ஆனால் அது காணுக்கும் போச்சு. 100 days கேரளாவில் அது தேட்டர்லேயும் ஓடுச்சு. ஒரு கவிதை தான் எழுத முடியும். அந்த கவிதை புது எழுத்துங்கிற ஒரு சிறு பத்திரிகையிலும் வரலாம், இல்லை விகடன் மாதிரியான வெகுஜன பத்திரிகையிலையும் வரலாம்.
ஹருகி முராகாமி கதை மட்டும்தான் எழுதுறாரு. அதை கிராண்டா மேகசினும் எடுத்து வெளியிடுறாங்க, நியூயார்க் டைம்ஸும் எடுத்து வெளியிடுறாங்க. அப்போ ஆசிரிய பிரதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்தர்ஸ், அந்த ஆர்டியர்ஸ் யாருமே டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறதில்ல. அப்படி டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு இது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட்டும் இல்லை, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை. அப்போ சந்தைக்கு வெளியில் கலையை மட்டுமே சுவாசிச்சுட்டு இருக்கிற கலைஞர்கள் பங்கெடுக்கிற அந்த திருவிழாக்கள் இருக்கு இல்லையா, இது வெனிஸாக இருக்கட்டும், விசாரணை பங்கெடுத்த வெனிஸாக இருக்கட்டும், இல்லை பெர்லின், இது மாதிரியான நூற்றுக்கணக்கான திரைப்பட விழாக்கள் உலகம் எங்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த விழாக்கள் பெரும்பாலும் அந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. சந்தை என் கலையை தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடாக எடுத்து இயங்கிட்டு இருக்கிற கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிச்சு, ஈரானுடைய ஜாஃபர் பனாகி சிறையில் இருக்கார், ஆனால் அவருடைய படம் கானில் வெளியிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிச்சு அந்த படைப்புகளுக்குன்னு ஒரு மாற்று சந்தையை உருவாக்குறது தான் உலக திரைப்பட விழாக்களுக்கான வரலாறாகவே எப்பயும் இருந்துகிட்ருக்கு. இன்னும் அதனுடைய கடமைன்னு அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதையும் இன்னொரு சந்தையாக மட்டும் பார்த்து அதுக்காக நான் படம் எடுத்தேன்னு சொல்கிறது சரியான முன்னுதாரணமாக இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பணிவான முதல் கேள்வி. இந்த படம் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம், இந்த படம் ரொம்ப ஸ்லோ, இந்த படம் சிங்கிள் ஸ்க்ரீன் ஃபில்ம், இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட காட்டி கொடுக்குற கிரிட்டிக்ஸ் எழுதுகிற வரிகள் தான். இதை ஒரு ஆர்த்தர் சொல்லணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதுக்கும் நான் சி சென்டருக்கு படம் எடுத்தேன், பி சென்டருக்கு படம் எடுத்தேன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் முன்னாடி கேள்வியாக வைக்கிறேன். அப்புறம் வெனிஸ் திரைப்பட விழாவுக்கு 2000ஆவது ஆண்டு 1999 எடுக்கப்பட்ட மெட்ராஸ் ஐஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் காம்படிஷன் செக்ஷனில் கலந்துருக்கு. நம்ம நண்பர் இயக்குனர் அருண்மொழி அந்த படத்தை சேர்ந்து இயக்கி எழுதி நடித்து அந்த படம் 1999 கம்ப்ளீட் பண்ணி 2000 இது வெனிஸில் தமிழ் படமாக என்ட்ரி ஆகி காம்படிஷனில் கலந்துருக்கு. இந்த உலக திரைப்பட விழாக்களில் முதலாக வித்தின் கோட்ஸ் இப்படி கலந்துக்கிட்ட படங்கள்னு தமிழில் பெரிய லிஸ்டே இருக்குது. ஆனால் அந்த படங்கள்லாம் தனுஷ் தயாரித்ததில்லை, அதே மாதிரி வெகுஜன சினிமா கதாநாயகர்கள் நடித்ததில்லை. அது ஆவணப்படங்களாக இருக்கலாம், இல்லைனா ஆவணப்படங்களாக தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அருண்மொழி, ஸ்வர்ணவேல், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. டாக்குமெண்ட்ரிஸாக இருந்திருக்கலாம். தமிழ் சூழலில் இந்த மாதிரியான இயக்குனர்கள், இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவங்களுக்கு எந்த மரியாதையோ மதிப்போ இல்லாமல் இருக்கலாம். அவங்கள இயக்குனர்கள்னு கூட சொல்கிறதுக்கு தயக்கம் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் பெருமையாக நினச்சிட்டு இருக்கிற இந்த வெனிஸ், கான்ஸ், பெர்லின், இந்த மாதிரியான விழாக்களில் ஆவணப்படங்களையும் கதைப்படங்களையும் ஒரே தளத்தில் வச்சு தான் அவங்க போட்டி பிரிவிலேயே நீங்கள் இடப்படுத்துகிறாங்க. நீங்கள் பெர்லினில் இப்போ வெனிஸில் ஹொரிசாண்டி செக்ஷனில் போய் படம் பார்த்தாலும் விசாரணை படம் டாக்குமெண்ட்ரியா கதைப்படமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கூட அதில் இருக்காது. ஃபீச்சர் அப்படிங்கிற அந்த லென்த்து பார்த்து தான் படங்களை அவங்க இடப்படுத்துகிறாங்க. மேபி இதுக்கு முன்னாடி பல உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்ட முதன்முறையாக கலந்துக்கிட்ட பல படங்கள் நம்ம கவனத்துக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் தமிழ் சூழலில் அந்த மாதிரியான படங்களுக்கோ அந்த படங்களை எடுக்கிற இயக்குநர்களுக்கோ எந்த இடமும் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சூழலில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியும் நான் இங்கே முன்வைக்கிறேன். அப்புறம் இந்த முதலாக கலந்துக்கிட்ட அப்படிங்கிற தவறான ஒரு தகவலோட விளம்பரத்தோட இதுக்கு முன்னாடி வந்தது பருத்திவீரன். பெர்லினில் பருத்திவீரன் கலந்துக்கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணி நிலம் கலந்துருக்கு. அப்புறம் பெர்லினில் இதை நான் சொந்த செய்தியாக சொல்ல விரும்பலை, என்னை இங்கே நிரூபிக்கவும் விரும்பலை. ஆனால் பருத்திவீரன் கலந்துக்கிட்ட அதே எடிஷனில் தேவதைகளையும் கலந்துக்குச்சு. ஆனால் எல்லா பத்திரிகைகளையும் முதலாக பெர்லினில் விருது வாங்கிய பருத்திவீரன் அப்படின்னு தான் விளம்பரப்படுத்துகிறாங்க. சரி, ஓகே, இது எல்லாமே படத்துக்கு வெளியிலான விஷயங்கள். ஆனால் அதில் பெரிய அரசியல் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நான் அவங்க முன்னாடி முன்வைக்கணும்னு நான் விரும்பினேன். சரி, படத்துக்கு உள்ள வரும்போது இயக்குனர் பாலு மகேந்திரா பேசாமொழிங்கிற ஒரு இணைய பத்திரிகைக்கு ரொம்ப சமீபமாக தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிறப்ப கொடுத்த அந்த பேட்டியில் ஒரு பகுதியை மட்டும் வாசித்து காட்டுறேன்.
கேள்வி, கழிவிரத்தை கோருகிற படங்கள் தமிழில் நிறைய வெளிவருகின்றன. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பதில், கழிவிறக்கத்தை கோருவது என்பது பார்வையாளர்களை ஏமாற்றுகிற, அவர்களின் உணர்வுகளை சுரண்டுகிற வேலை. அத்தகைய படங்களை நான் நிராகரிக்கிறேன். விசாரணை படத்தில் இந்த சித்தரிக்கப்படுற கஸ்டடியல் வயலன்ஸ், அதாவது இது ஏற்கனவே அரவிந்தன் சொன்ன மாதிரி தமிழ் படங்களில் நிறைய இந்த கஸ்டடியல் வயலன்ஸ் சித்தரிக்கப்பட்டிருக்கு. 100 நிரபராதிகள் வந்து 100 நிரபராதிகள் வெளியில் இருக்கலாம், ஆனால் 100 குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம், ஒரு நிரபராதிகள் கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த அறத்தின் அடிப்படையில் வந்து நிறைய தமிழ் படங்களில் வெளியில் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த படத்தில் என்னென்னா, அப்படியான ஒரு கார்னருக்கு தள்ளப்படுற விஷயம் அமைப்பு ஏற்படுத்துறது தான். அதனால தான் இந்த படம் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இதுக்கு முன்னாடி வச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, காக்கி சட்டை, பிரஹரி எடுக்கிற படங்கள், விஜயகாந்த் எடுக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கஸ்டடியல் வயலன்ஸ் தொடர்ந்து காட்டப்பட்ட விஷயங்கள் தான். சித்திரவதைகளை விதவிதமாக பல கோணங்களில் நம்ம தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு கதாநாயகனும் ஒரு காப் ஸ்டோரி பண்ணாமல் அவருடைய கெரியர்லேருந்து அவர் வந்து இன்னும் ரிட்டையர் ஆனதே இல்லை. இது இப்போது சத்யராஜ் வரைக்கும் எல்லாருமே ஒட்டெவர். ஆனால் இதுக்கு முன்னாடி அமுதன் பேசும்போது அந்த ஃபில்மை பற்றி சொன்னார், ஷார்ட் ஃபில்ம் அபவுட் அ கில்லிங், கீஸ்லோஸ்கியோட ஒரு படம். அந்த படம் வந்து அந்த படத்தை பற்றி பாபுராஜ் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையை tamiltimes.comல எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார், அந்த கட்டுரையிலையும் முன் வச்சாரு, அமுதனும் முன் வைக்கிறாரு, நானும் அதை முன்வைக்கிறேன். அந்த அப்பாவிகளை அவங்க மறத்து போகிற அளவுக்கு அடிக்கிற அந்த வன்முறையை, அந்த அடியை நாம் வந்து விசிலடிச்சு பார்க்குறோம், உச்சி கொட்டி பார்க்குறோம், பல உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அதே இடத்துல குற்றவாளிகளை, ஒரு ரேப்பிஸ்ட்டை, ஒரு கொலை குற்றவாளியை வச்சு அந்த வன்முறையை, அந்த கஸ்டடியல் வயலன்ஸை போலீஸ் செய்கிறத காட்டினா நாம் அதை கைத்தட்டி பார்ப்போமா, விசிலடிச்சு பார்ப்போமா? அப்படின்னா அங்கே எங்கே அமைப்பின் மீதான விமர்சனம் வருது? எந்த இடத்துல நீங்கள் அமைப்பை கேள்வி கேட்குறீங்க? இது மொத்தத்திலேயே எனக்கு பச்சாதாபம் தான் வருது. அமைப்பை எந்த இடத்துல, அமைப்பு இதை செய்யுது, அமைப்பு இதை செய்யுது, நான் அமைப்பை எங்கே கேள்வி கேட்குறேங்க? அப்போ அடியை காட்டுறது கலையா, வலியை காட்டுறது கலையா அப்படிங்கிற கேள்வியும் நான் எனக்கும் வந்தது, உங்ககிட்டயும் நான் கேட்குறேன். ஏன்னா எனிதிங் டூ மச் இஸ் போர்னோகிராஃபின்னு சொல்வார் ஆல்ஃப்ரட் ஹிச்காக். இவ்வளவு கண்டிப்பாக இது பேசினு போனதுக்கப்புறம் நிறைய பேரை அடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் கருத்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்த தந்த, இந்த வாய்ப்பை தந்த வேடியப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து பேசி முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் தான். இந்த சித்திரவதைகளுக்கு பிறகும் அவங்கள அடிக்க மறத்து போகிற மாதிரி நமக்கும் மறத்து போகுது. அப்போ அதன் மூலமாக அந்த பயம் நம்மளையும் சூழுது. அப்போ நம்ம எங்கே அமைப்பை கேள்வி கேட்குறோம், இயக்குனர் எங்கே அந்த அமைப்பை கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்புறம் அந்த வெளியில் வர்றாங்க, அந்த அமைப்பு பிரச்சனையாக இருக்கும் பொழுது நீதிபதி மட்டும் அங்கே ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஏன்னா அங்கே சமுத்திரக்கனிங்கிற எம்ஜிஆர் வந்து வர்றாரு. ஸோ நீதிபதி எப்படி அந்த அமைப்பிலிருந்து தப்பிக்கிறார்? அந்த புத்தகத்தில் கூட நீதிபதி வந்து என்ன சொல்வார்னா, இதை நீ முன்னாடியே 3 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கலாம், நீங்கள் வந்து அந்த ஒத்துட்டு இருந்திருக்கலாம், இந்த 3 மாதம் 3 வாரம் ஆகுது அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வருது. அந்த புத்தகத்தில் வர்றதை வந்து கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்து அவர் எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுறதா அவர் வைக்கிறார். ஆனால் அந்த லிபர்ட்டியை 2ஆம் பாகமும் அவர் வந்து கண்டினியூ பண்ணுறார். ஆனால் அந்த லிபர்ட்டியின் மூலமாக சிறிதும் ஒட்டாத ஒரு திரைக்கதை தான் 2ஆம் பகுதியில் செகண்ட் ஆஃப் முழுக்க வருது. ஏன்னா சமுத்திரக்கனியை எப்பயுமே நல்லவராக நடிக்கிற சமுத்திரக்கனியை நல்லவராக காட்டியாகணும், எப்பயுமே கெட்டவராக நடிக்கிற கிஷோரை கெட்டவராக காட்டியாகணும். ஸோ சடன்லி த வார் பிகம்ஸ் பிட்வீன் அ குட் அண்ட் அ ஈவில். அங்கே திரும்பியும் ஒரு தட்டையான நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற அவங்களுக்கு நடுவில் நடக்கிற போரா அந்த படம் உருமாறுது. இந்த படத்தை 4 அப்பாவிகள் கஸ்டடியல் வயலன்ஸில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட 4 அப்பாவிகளுடைய கதை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. 2வது பார்வை முத்துவேலினுடைய கதை. அப்போ முத்துவேலினுடைய கதையாக வரும்பொழுது
அது திரும்பவும் உலக திரைப்படங்களுக்காக, உலக திரைப்பட விழாக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். கொஞ்சம் லோக்கலையும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அது நீட்டி முழக்கப்பட்ட கதையாக தான் அந்த செகண்ட் ஆஃப் விரியுது. இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கோவிந்த் நிஹால்னியோட அர்த் சத்யா, மதர் ஆஃப் ஆல் காப் ஸ்டோரிஸ் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரி. அர்த் சத்யா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற, அர்த் சத்யாவில் பார்க்குற ஒவ்வொரு சீனும் இன்னைக்கு வரைக்கும் வர்ற எல்லா காப் ஸ்டோரிஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கையாலாகாத தனத்துக்கும் ஒரு நேர்மைக்கும் நடுவில் கத்தியாக தொங்குற அந்த அரை உண்மைகள், அந்த ஹாஃப் ட்ரூத்தை பார்வையாளர்களுக்கும் நடுவுலையும் அவர் தொங்க விட்டுருப்பார். ஸோ அழகியலோட வன்முறையினுடைய அழகியல், இதுக்காகவாது அந்த படத்தை பார்க்கலாம். வயலன்ஸை அதே மாதிரி சாம்பல் இருக்கும், கருப்பு வெள்ளை இல்லாமல் சாம்பல் இருக்கும். நல்லவன் நல்லவனாகவே இருக்காம, அந்த நல்லவன் நிறைய வாழ்க்கை நல்லவனா இருக்க விடுறதில்ல, சிஸ்டம் நல்லவனா இருக்க விடுறதில்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப அங்கே ஒரு விசாரணை இருக்கு. அமைப்பை விசாரிக்கிற அந்த விஷயம் நீங்கள் அர்த் சத்யாவில் பார்க்கலாம். யூடியூப்பில் கிடைக்குது, முடிஞ்சால் அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். யா முடிக்க போகிறேன். ஓகே சரி, தண்ணி கொடுக்கறதன் மூலமாக டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய கேள்விகளை முன் வச்சுட்டே இருக்கேன். என் நண்பன் வெற்றிமாறன் இருக்கிற இந்த சபையிலேயே அவருக்கான கேள்விகளை முன்வைக்கிற இந்த வாய்ப்பை கொடுத்த வேடியப்பனுக்கு நன்றி கூறி, சபைக்கும் நன்றி கூறி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு என்னுடைய முதல் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இலக்கியத்தையும் சினிமாவோடு சேர்ந்து கற்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கை நெறியாக கொண்ட ஒரு இயக்குனராக இருந்த பாலு மகேந்திரா அவர்களுடைய மாணவர் என்பதால் ஐயா பாலு மகேந்திரா அவர்களையும் நான் இந்த கணத்தில் நினைவு கொள்கிறேன். அவருடைய மாணவராக இருக்கிறாருங்கிற அந்த பெருமைக்காகவும் அவரை நான் வாழ்த்துறேன். அவர் ஒரு தேர்ந்த படிப்பாளி. ஓநாய் குல சின்னம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தமிழில் அவர் உரிமை வாங்கி வெளியிட்டிருக்கிறாரு. நான் அறிந்தவரை தமிழில் அப்படி வேறு யாராவது இயக்குநர்கள் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. இன்னொன்று, இந்த படம் வெனிஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டதோடு மனித உரிமைக்கான விருதை பெற்றிருக்கிறது. எனக்கு அதுதான் முக்கியமானது. ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெறுவது என்பது தமிழில் புதியது அல்ல. இதற்கு முன்பு சில திரைப்படங்கள் அந்த விருதை பெற்றிருக்கின்றன. ஆவணப்படமாக இருக்கலாம், அல்லது பல்வேறு உலக திரைப்பட விழாக்களில் தமிழ் திரைப்படங்கள் முக்கியமாக காட்டப்பட்டிருக்குது. மணிரத்னம் அவர்களுடைய படம் துவக்கப்படமாகவே கூட காட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு படம், அதுவும் தமிழ் படம், சர்வதேச அளவில் மனித உரிமைக்கான அந்த ஃப்யூச்சர் ஃபிலிம்க்குரிய விருதை பெறுவது என்பது நான் அறிந்தவரை இதுதான் முதல் முறை. அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அது என்ன, மனித உரிமைக்காக எதுக்கு ஒரு திரைப்படத்துக்கு விருது கொடுக்குறாங்க? மனித உரிமையை ஒரு திரைப்படம் எப்படி காப்பாற்றிட முடியும்? முக்கியமான ஒன்று, மனித உரிமையை மீறல் அப்படின்னா யாருக்கு நடக்குது? சாதாரண மனிதர்கள் ஒருவர் அவர்களுடைய மனித உரிமையை மீறுறாங்களா என்ன? மீறுகிறது அன்றாட வாழ்க்கையில் நடக்கத்தானே செய்யுது. ஒரு அமைப்பு, அதிலும் குறிப்பாக காவல்துறை, அது அவர் நண்பர் சொன்னது போல் மக்களை அரவணைக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, பல நேரங்களில் உதவி செய்வதாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒருவரை குற்றவாளியாக்கி அவர் மீது வன்முறையை செலுத்தி, தேர்ட் கிரேட் வயலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மூன்றாம் தரமான வன்முறையை அவர் மீது செலுத்தி அவரை உடலளவிலையும் மனதளவிலையும் அவருடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைத்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதை ஒரு மனித அவமதிப்பினுடைய மிக உச்சம். அதைத்தான் ஒரு திரைப்படம் காட்சிப்படுத்தியிருக்கு. அதுவும் மிக உண்மையாக காட்சிப்படுத்தியிருக்குங்கிறதுக்காக தான் அந்த படத்துக்கு அந்த விருது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தா இந்த மனித உரிமையை பற்றிய குரல் இந்தியா முழுவதும் ஒலிக்கும் போது தமிழில் தான் மிக குறைவாக ஒலித்திருக்கு. தமிழில் நான் அறிந்த வரைக்கும் மனித உரிமை பற்றி இடதுசாரி தோழர்களும் அல்லது நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்களும் அல்லது தீவிரமான சிந்தனையாளர்களும் இது குறித்து பேசியிருக்காங்களே தவிர ஒரு பொது வெளியில் மனித உரிமை மீறல்கள் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அது குறித்த ஒரு சிந்தனையை நான் அறிந்த வரைக்கும் பொது வெளியில் நிகழ்த்தப்படலை. ஒரு திரைப்படத்தின் வழியாக இது அதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் என்னை போன்ற ஒரு எழுத்தாளனுக்கு இதை பாராட்டுவதற்கான முதல் நோக்கமே.
ஏன்னா அது மனித உரிமைக்கான ஒரு விருதை பெற்ற உடனே இந்த படம் என்ன மனித உரிமை மீறலை பேசுது, அது சரியா தவறா, இந்த படம் நல்ல படமா நல்ல படம் இல்லையா, இந்த படத்தில் எனக்கு என்ன பிடித்திருக்கு, இந்த படத்தை ஏன் கொண்டாடுவோங்கிறது ஒரு தனியான நம்முடைய கருத்தியல் சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் திரைப்படத்தை நாம் எப்படி பார்க்குறோம், அதிலிருந்து நாம் அதை எதை புரிஞ்சுக்கிறோம், இன்னொன்று எதற்காக அதை கொண்டாடுகிறோங்கிறது தனிப்பட்ட விஷயம், அதல்ல. ஆனால் இந்த படம் ஒரு கருத்தியலை முன்வைக்குது. அந்த கருத்தியல் ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ள புதிய விஷயம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை ஆவணப்படமாக எடுக்கலாம், அந்த ஆவணப்படமாக இன்னும் கூட காத்திரமாக இன்னும் கூட அதிக நேரம் ஓடக்கூடிய ஆவணப்படமாக எடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ளேயே தான் எடுக்கப்பட்டிருக்கு. அவர் ரொம்ப கிளியராக தான் இருக்கிறார். நான் இப்படியான ஒரு அரங்குக்குள்ளே கூடி தான் என்னுடைய மாற்று முயற்சிகளை செய்ய போகிறேன், அப்படி தான் செய்கிறேங்கிறார். அப்படி செய்யும் போது அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பொதுவாக திரையில் நாம் திரையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பரவசப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நிறைய நேரம் நம்ம விரும்புகிறத அங்கே இயக்குனர் நம்ம கூட காட்டிக்கிட்டே வராரு. ஒரு மிட்டாய் கொடுக்கறது போல் நம்மளை படம் முழுவதுமே ஒரு சுவையை விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய வேலை. எவ்வளோ அதிகமாக அவர் சுவையை விட்டுக்கிறாரோ அவ்வளோ தூரம் அவருக்கு நம்ம அந்த திரைப்படத்தை ரசிக்கிறோம். ஆனால் அப்படி சுவை ஊட்ட மாட்டேன், நான் உங்களை வெறும் பார்வையாளர்களாக, வெறுமனா கைதட்டுபவர்களாக, வெறுமனா நெகிழ்ந்து போகிறவர்களாக இல்லாமல் நிறைய நேரம் உங்களை நீங்கள் ஒரு காட்சியை பார்க்க விடமாட்டேன்னு மறுக்கிறது இருக்கு இல்லையா. நான் திரையில் ஒரு காட்சியை காட்டுவேன், நீங்கள் தலை குறிஞ்சிக்கிடுவீங்கன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு இயக்குனருடைய தைரியம் தான் சொல்லுவேன். நான் ஒரு காட்சியை காட்டுவேன், ஆனால் உங்களால் பார்க்க முடியாதுயா, உனக்கு பார்க்குறதுக்கு துணிச்சல் இருக்கா? ஏன் துணிச்சல் இல்லாமல் நாம் திரையில் இப்போ இந்த படம் நான் காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், என் அருகில் அந்த பாதி பேர் தலையை குஞ்சிக்கிறாங்க, சிலர் திருப்பிக்கிறாங்க, சிலர் அந்த காட்சி திரும்பி வருதான் ரகசியமாக பார்க்குறாங்க. அப்போ ஏன் அதை நாம் வன்முறையை திரையில் பார்க்க, அதுவும் போக இப்படி ஒரு காவலர் ஒரு அப்பாவியை அடிக்கிற காட்சியை பார்க்க நமக்கு பயமாக இருக்குது, அல்லது பிடிக்கலை, அல்லது அருவருப்பாக இருக்குன்னா இது எதுவுமே நமக்கு நடந்துடக்கூடாதுன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோம். இன்னொன்று, இப்படி காட்சிக்கு ஆகும்போது அது நம்ம மனதுக்குள்ளே போய் நின்றுச்சுன்னா அதை நம்ம மனதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காட்சி கூட இடம்பெறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு தூய்மையான வீடை போல் நம்ம மனதை எப்பயுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படியானது இல்லையே வாழ்க்கை. இந்த மனிதர் நம்மளாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக இருக்கலாம், இன்னொருவராக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம் தானே. இன்னொன்று, அந்த திரைப்படம் ஒருவருடைய நாவலை, அந்த நாவலும் கூட ஒருவருடைய வாழ்க்கை அனுபவம் சார்ந்த நாவலை தான் முதல்ல அது காட்சிப்படுத்துது. அந்த அனுபவத்துக்கு உட்பட்ட நபர் தன்னுடைய அனுபவத்தை எழுத்தில் கொண்டு வருதுங்கிறதே ஒரு அபூர்வமான செயல். அதுக்காகவே நான் முதல்ல சந்திரகுமாரை பாராட்டுவேன். அதை இயக்குனர்கள் ரொம்ப விரோதமாக நினச்சி உயிர்மை ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சாரு கெட்டவன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேடைகளில் இந்த மாதிரி விழாக்களில் கை கொடுத்தோம்னா உதறிட்டு போயிடுறாங்க. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். அதில் நான் மதிக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு சகரிதியர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபெலோ ட்ராவலராக நினைக்கிற ஒருத்தர் கை கொடுக்கும்போது எல்லாருக்கும் எதிர்க்க உதறிட்டு போயிட்டார். அந்த மாதிரியான வெறுப்பை ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம உண்மையை தானே சொல்கிறோம் அப்படின்னு நினச்சி, ஆனால் அவங்க அதை ஏதோ விரோதத்தில் இவன் எழுதியிருக்கான்னு நினச்சிட்றாங்க. அதனால நான் இப்போ படமே பார்க்கறதில்ல. அதனால் இந்த விசாரணையையும் நான் பார்க்கலை. ஆனால் நான் வெற்றிமாறனோட அத்தனை படங்களையும் பார்த்து ரொம்ப ரசித்து, நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன், எழுதியும் இருக்கேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, வெற்றிமாறனை திட்டி எழுதியிருந்தால் அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, அது பாராட்டி எழுதுனா சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது மாதிரி கமலோட சண்டை, எல்லாரோடையும் ஒரே தகராறா. பாரதி ராஜாவோட படத்தை பொம்மலாட்டம் வரைக்கும் ஒவ்வொரு படத்தை பற்றியும் பெரிய ஆய்வு கட்டுரை, பாராட்டி புரிகிற மாதிரி, நான் ரொம்ப பாராட்டி, நான் தமிழில் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படிங்கிற அளவுக்கு நான் பார்க்குறது பாரதி ராஜா. ஆனால் அவர்கிட்ட யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா திட்டி இருந்தால் சொல்லியிருப்பாங்க, அவன் அந்த ஆள் உங்களை திட்டி எழுதியிருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி திட்டுறது மட்டும்தான் போகுது, பாராட்டுறது போகிறது இல்லைங்கிறதுனால எழுதுறது இல்லை, பார்க்குறது இல்லை படம். அவர்கிட்ட அப்புறமா நான் விசாரணை பேசணுன்னதுனால நேற்று போய் பார்த்தேன். பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி ஃபோன் பண்ணி நான் வரல, என்ன விட்டுருங்க, நான் வேறு வெற்றிமாறனோட ரசிகன், இப்போ கொஞ்சம் மாறுதலாக ஆயிடுச்சு, நான் விட்டுருங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் கொஞ்சம் பாலிஷ்டாக பேசிடுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் வாங்கின அடியெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. உங்கள்கிட்ட நான் ஒரு ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிட முடியும், இந்த பல்லு வேற உடஞ்சி போச்சு. ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் கருத்து சுதந்திரம் பற்றி, பெருமாள் முருகனை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு இது. அப்போது நான் பெருமாள் முருகனோட நாவல் அப்படி ஒன்றும் பெரிய இதாக இல்லை, ரொம்ப மீடியாக்கிற நாவல்னு சொல்லிட்டேன்.
என்ன அடிக்க வந்துட்டாங்க. உன்னை அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையால் திட்டி 2 நாள் நான் வந்து மயிலாப்பூரில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வாக்கிங் போயிட்டு இருந்தேன். கருத்து சுதந்திரத்துக்காக போராடுறவங்க. அப்படிப்பட்ட ஒரு சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வருஷம் வச்சுங்களேன். ஸோ அப்படி ஒரு மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரம் பற்றி பேசும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது விட்டுருங்க வேடியப்பன். அது மட்டும் இல்லாமல் சினிமாங்கிறது இங்கே மதம். இன்றைக்கி தான் ஒருத்தர் சொன்னார், இதை நீங்கள் நிச்சயமாக கோட் பண்ணுவீங்க, ஆனால் என் பேரை சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. என்னென்னா, இங்கே ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கருணாநிதியை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் சினிமாக்காரர்களை கிரிட்டிசைஸே பண்ண முடியாது, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்படி ஏன் தெரியுமா? சினிமாங்கிறது மதம். இங்கே நம்ம ஊரில் சினிமாங்கிறது ஒரு மதம். என்னென்ன சினிமா கலைஞர்களை வந்து திட்டி நான் வந்து அடி வாங்குறதோ திட்டு வாங்குறதோ எனக்கு நான் ஆசையா இல்லை. அதனால தான் லீனா வந்து என்ன போய் செக்யூரிட்டியாக வந்துடுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன இப்போ சொல்ல போகிற விஷயம்லாம் அவங்களாவது மயில் இறகால வருடுற மாதிரி இருந்துச்சு. சில கேள்விகள் நாம் சொல்ல போகிறது நிச்சயமாக அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் வேடியை பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன். இல்லை பாலிஷ்டாக சொல்லுங்கன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஏன் தெரியுமா லேட்டாக வந்தேன், பாதியில் ஓடிட்டேன் வீட்டுக்கு. எனக்கு வாங்கின அடியெலாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் வந்து வேடியப்பன் வந்து நான் அந்த டாக்ஸியை வந்து க்ளோஸ் பண்ணேன்னா உடனே ஃபோன் பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன இப்போவே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே டாக்ஸியை? அப்படியா, உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருச்சா? ஏன்னா அவரு தான் கேப் போட்டு கொடுத்தாரா, அது தெரிஞ்சு போச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஓடியாந்ததில் தான் லேட்டு. ஸோ இப்போ வந்துடும், நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். பாயிண்ட்ஸ் குறிச்சிட்டு வந்திருக்கேன், அதை பற்றி பேசிடுவோம். என்னென்னா, இந்த படம் முழுக்க வாயரசத்தை தான் கொண்டாடுது. இந்த மாதிரியான வன்முறை, கஸ்டடியல், இது எல்லாமே இதுவரைக்கும் பல படங்களில் பார்த்ததுன்னு பல பேர் சொன்னாங்க. போலீஸ் எங்கே இருக்குன்னா, தனியாக ஒரு எங்கேயோ ஒன்று இல்லை, நீங்களும் நானும் தான் போலீஸ். போலீஸ் நம்ம ஹெட்டில் இருக்கான். அந்த டெல்லியில் நடந்துச்சுல நிர்பயா ரேப், அந்த 5 பேரையும் நம்ம தனியாக பார்த்தா இதே இந்த குண்டு மொட்டை போலீஸ் அடிக்கிற மாதிரி தான் அடிப்போம் இல்லையா? அப்ப வயலன்ஸ் எங்க இருக்கு? போலீஸ்னு தனியா இருக்கானா? நம்ம தான், இந்த மண்டைக்குள்ள தான் வயலன்ஸ் இருக்கு. போலீஸ் இங்க இருக்கான், நம்ம தான் போலீஸ். வன்முறை தனியா இல்லை. அப்போ ஒரு ரேபிஸ்ட நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த படம் வன்முறையை வந்து கிராஃபிக்கா ரொம்ப டீட்டெயில்டா காமிக்கிறதன் மூலமா ஒரு பாமர ரசனையை தான் தூண்டி விடுது. அதனால பாமர மக்கள் பார்க்குற ஒரு கமர்ஷியல் பாமரத்தனமான படத்துக்கும் இதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இல்லை. இது ஒரு சீரியஸான படமா எனக்கு படலை. நீங்க இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா, நான் வந்து ஆடுகளம் மாதிரி சமீபத்தில் பார்த்தேன், இந்த ஒரு இறுதி சுற்று அருமையான ஜாலியான படம், அந்த மாதிரி நான் பார்த்துட்டு நானும் ஓடிடுவேன். ஆனால் இது மாற்று சினிமா, இது ஒரு தீவிரமான சமூக பிரச்சனையை சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனை வருது. அதுதான். அப்புறம் இந்த லாடம் கட்டுறது எல்லாமே இந்த அந்த நிமிஷம், முதல் நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் முழுக்க செயற்கையாகவே இருக்குது. ஆத்தென்டிசிட்டியே இல்லை. எப்படின்னா, அந்த லாடம் கட்டுற சீன் வருது இல்லை, அந்த லாடம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியாது 2 மாதத்துக்கு. அவன்லாம் ஜாலியாக போய் சாப்பிட்றான், பிரியாணி சாப்பிட்றான், வரான். அப்புறம் எல்லாம் வந்து அந்த போலீஸ் எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து தூய்மைப்படுத்துகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது எதுவுமே ஒரே ஒரு அறை பலமாக வாங்கினீங்கன்னா 2 நாள் ஆகுங்க அந்த அதிர்ச்சியிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு. அதுவும் போலீஸோட அடியை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 மாதத்துக்கு எழுந்துக்கவே முடியாது. அப்போ அதில் சொல்லப்படுறது எல்லாமே இப்போ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாற்று சினிமாவில் வர்ற பிரச்சனை எல்லாமே, ஒரு வெட்டியான் வந்து ஒரு 10 பேரை அடிக்கிறான், அதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது விஜய் படத்துக்கும் இதுக்கும் வந்து பார்வையில், நம்ம சினிமா ரசனையில் எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் வர்ற அந்த ஹீரோ இருக்கார்ல, அந்த ஹீரோ தான் விஜய் மாதிரி தான். அவர் வந்து அந்த போலீஸு குண்டன் அந்த மொட்டை அடிக்க நிமிந்து நிற்பார். அதுதான் வந்து எம்ஜிஆர், அதுதான் விஜய், அதுதான் அஜித். ஒவ்வொரு டெரரிஸ்டும், ஒவ்வொரு ரெவல்யூஷனரியும், போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒவ்வொரு கம்யூனிஸ்டும், எந்த ஒரு ஆளும் போலீஸ்கிட்ட, அது சமூகத்துக்கு எதிராக இருக்கிறதாக கருதப்படுற ஆட்கள்
உடனே சூசைட் பண்ணிக்குவாங்க. அடியை தாங்காமல் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாரையும் சொல்லிடுவாங்க. அடி வந்து அவ்வளோ கொடூரமானது தெரியும். அதனால தான் சயனைட்டை வச்சுக்கிட்டே இருக்குது, முழுங்கிறது. அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது அந்த ஏழைகளை திட்டுனா, அதுவும் அந்த சினிமாவை எப்படி திட்டினா ஒத்துக்க மாட்டாங்களோ அது மாதிரி ஏழைகளை திட்டினாலோ ஏழைகளை விமர்சித்தாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குது. அது ஒரு மாற்று சினிமாவோட டெம்ப்ளேட்டாகவே இருக்குது. அதுவும் நான் இந்த படத்தில் பார்த்தேன். அடுத்தது இந்த படத்தோட மியூசிக் தான் வந்து மாடல், இதுதான் நம்ம அப்படின்னு வந்து ஒரு நண்பர் சொன்னாங்க. அது ஒரு கருத்து, அது ஒரு நிச்சயமான ஒரு நல்ல கருத்து. அதை மாதிரி நான் ஒரு நல்ல கருத்து சொல்கிறேன். ஐ மே பி ராங். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஒரு கருத்தாக நான் என்னோட கருத்தாக வைக்கிறேன் அப்படிங்கிறது தான். என்னை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்போ ஆஹா, எனக்கு எப்போதுமே பாராட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், கொண்டாட்டமான ஒரு மனநிலை உள்ளவன். அப்போது இது ஒரு கருத்து. இந்த படத்தின் இசை தான் நீங்கள் அமைக்கக்கூடாததுக்கான மாடல். இப்படி இசை அமைக்கவே கூடாது. அவன் அடிக்கிறான் போலீஸில், இங்கே வந்து வயலின் இதாகிட்டு இருக்கு, என்னமோ சிம்பனி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இசை எப்படி இருக்கணும், அல்லது மாற்று சினிமா எப்படி இருக்கணும், ஸ்டேட் வயலன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கோர்ட்டுன்னு ஒரு மராட்டி ஃபிலிம் இருக்கு, அதை பாருங்க. விசாரணை பேட் ஃபிலிம், மாற்று கோர்ட், ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. அதில் வர்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சீன் வந்து அதில் வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அந்த இந்த மாதிரியான ஒரு குற்றம் செய்யாத ஒரு ஆளை ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கணும்னு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த பொம்பளை வந்து சொல்லும்போது, அந்த பொம்பளை பாவம் வீட்டில் வந்து சமைச்சிட்டு, ஹஸ்பண்ட் வந்து டயபெட்டிஸ், அதுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு அவரோட சேர்ந்து ஒரு மராட்டி ஃபிலிம் போகிறாங்க. அந்த மராட்டி ஃபிலிமில் என்ன, அந்த மராட்டி ட்ராமாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி சீரியல் மாதிரி இருக்கும். அதில் வரும் ஒரு வசனம் வரும், இங்கே வர்ற மகாராஷ்டிரா தேசத்துக்கு வர்ற அகதிகளெல்லாம் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு கிடக்கிறோம், மராட்டியர்களுக்கே அப்படின்னு அவன் சொல்லும்போது எல்லாம் கை தட்டுவாங்க. இந்த மாதிரியான நேஷனலிசம் பேசிக்கிட்டு இருக்கிற முட்டாள்கள் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் இந்த மாதிரியான எல்லாருக்கும் சிறை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய கோர்ட்லையும் இருக்காங்கன்னு அந்த படத்தில் சொல்கிறான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு க்ஷணமாக அந்த படத்தை வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு இடத்துல அந்த கோர்ட்டு சீனில் அந்த ஆளோட காட்சி முடிஞ்சிடும், அப்புறம் ஏன் இன்னும் காமிச்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது முடிஞ்சாச்சு. அடுத்தது அந்த ஜட்ஜு வந்து அடுத்த கேஸ், இவர் கிளார்க் வந்து அடுத்த கேஸ் நம்பர் 353 அப்படின்னு வாசிப்பார். அங்கே வந்து ஜெர்சி ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வருவாங்க. வரும்போது ஆங்கிலோ இண்டியன், அவங்க வந்து இவர் ஜட்ஜி சொல்லுவார், நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கிறீங்க, இது வந்து கோர்ட்டோட ட்ரெஸ் கோடுக்கு எகன்ஸ்டாக இருக்குது, உங்களை வந்து நான் இன்னைக்கு கேட்க முடியாது, அவுட், அவ்வளோதான். இப்படி இருக்குங்க படம். ஒவ்வொரு க்ஷணத்துலையும் அந்த வயலன்ஸ்ங்கிறது எப்படி சுற்றி அடிக்குது. ஒரு ஸ்தாபனத்தை மட்டும் அவன் குறி வைக்கிறதே கிடையாது. அது அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே மாட்டவே கூடாது. அது ஒன்று. அடுத்தது அதுதான் அந்த அமுதன் பேசுனதுக்கான பதில் தான் சொல்லிட்டேன். அகஸ்தோ போவால்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் அந்த போலீஸ் வந்து மண்டையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த வன்முறைங்கிறத வந்து நம்ம எப்போவுமே போலீஸை எதிர்த்து பேசுறது, ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து பேசுறது ரொம்ப சுலபம். அதில் வந்து எந்த விதமான டிரான்ஸ்கிரசிவ் எலமெண்ட்டும் இல்லை. இப்போ உதாரணமாக நான் வந்து இந்த டெல்லி சம்பவம், அந்த நிர்பயா, அந்த ரேபிஸ்ட்களை நம்ம எப்படி டீல் பண்ணுவோம், அப்படி தானே உதப்போம்லாம் சொன்னேன்ல. லா காலேஜில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை டிவியில் போட்டு காமிச்சான். ஒரு பையனை ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறது பார்த்துருக்குறீங்கள, லா காலேஜ் ஹாஸ்டலில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால். அதுதாங்க விஷயம். அந்த 10 பசங்களும் நம்ம தாங்க, நம்மளுடைய பையனுங்க. நம்ம அந்த வயசில் இருந்தாலும் அப்படி தான் இருப்போம். இன்னொன்று, அதுக்கு முந்தின சீன் அதே சம்பவத்தில் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணான், ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு குத்துறதுக்கு வெட்டுறதுக்கு ஓடுனான். அதனால தான் அவனை போட்டு 10 பேர் அடின்னு அடித்தாங்க. அது விஷுவலாக நமக்கு காமிச்சாங்க. ஸோ இப்படியாக நம்ம வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய வாழ்க்கையில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து எதையும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். சமூகம் எப்படி இருக்குது, போலீஸை மட்டும் நம்ம சொல்லிட்டு தப்பிச்சுக்கிற மாதிரி போகக்கூடாது.
ஒரு சம்பவம். ஒரு 85 வயசான ஒரு காந்தியவாதி, காந்தி யூனிவர்சிட்டியில் வந்து அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் வந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து அந்த செல்ஃபோனில் ஏடிஎம்மோட நம்பரை வந்து செல்ஃபோன், ஏடிஎம்மோட பாஸ்வேர்டை வந்து ஒரு தாளில் எழுதி வச்சுருக்காரு. வச்சுக்கிட்டு ஏடிஎம் போகிறாரு. அந்த செல்ஃபோன், அந்த கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாமே தொலைஞ்சு போச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு 30 வயசு பெண் தான் அதை எடுத்திருக்காங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இறங்கி அந்த ஏடிஎம்க்கு போகிறாரு. ஒரு 30-40,000 ரூபா சுடப்பட்டிருக்கு அங்கேருந்து. அந்த லேடி தான் சுட்டிருக்காங்க. அதாவது அந்த கார்டை திருடிட்டு போய் பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 85 வயசான முதியவர்கிட்ட கூட திருடக்கூடிய ஒரு மனநிலையை இந்த சமூகம் வந்து வச்சிருக்கு. அது அந்த ஏடிஎம் இதுலேருந்து தெரிஞ்சுது அப்படிங்கிறது. தொடர்ந்து சமூகத்தில் வந்து வயலன்ஸ் எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வயலண்ட்டாக இருக்காங்க. இந்த சொசைட்டி அது மாதிரியான மனிதர்களை வந்து ஃப்ரம் த பிகினிங் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லி என்றைக்கும் நான் வெற்றிமாறனுக்கு ரசிகனாக இருப்பேன். இது என்னுடைய கருத்துக்கள் நான் வந்து சொன்னேன். நன்றி, வணக்கம்.